தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு. இறுதி நாளான நேற்று மட்டும் 652 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தமிழகத்தில் 1403 பேர் வேட்புமனு தாக்கல். அதிகபட்சமாக கரூரில் மட்டும் 62 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு இன்று பரிசீலனை. இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் 30ஆம் தேதி வெளியீடு. தேமுதிகவின் சின்னம் பம்பரம் என மாற்றி குறிப்பிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். அருகிலிருந்த நிர்வாகி சுட்டிக்காட்டியதும் முரசு முரசு என்று கூறி சமாளித்தார். பிரதமர் மோடியின் வாக்குறுதிக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். நான் கேரண்டி, அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா 10 ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்லை? தமிழகத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஆளுநரை கண்டிக்க கூட முதுகெலும்பில்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. இபிஎஸ் காற்றிலேயே கம்பு சுற்றிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். பொழுது விடிஞ்சதுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லலாம்னு எழுந்திருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டை மீட்க கிளம்புறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்திருக்கு பாருங்க, அதிலே கம்பு சுத்துவார் அவர். தேர்தலுக்கு தேர்தல் பிரதமர் மோடிக்கு கருணை உள்ளம் வரும். சிலிண்டர் விலை குறைப்பை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் வந்துட்டா கூடவே மக்கள் மேல அவருக்கு கரிசனமும் பொங்கி வரும். திடீர்னு விலையெல்லாம் குறைப்பாரு. இப்போ கூட சிலிண்டர் விலைய, பெட்ரோல் விலைய, டீசல் விலைய குறைச்சிருக்காரு. என்ன ஒரு கருணை உள்ளம் அவருக்கு! தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கருணை சுரக்கும் வித்தியாசமான உள்ளம். வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே திமுக தொண்டர்களை குடும்பம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைக்கிறார். கட்சியில் இருப்பவர்கள் குடும்பம் என்றால் அதிலிருந்து ஒருவரை தலைவராக்க முடியுமா என எடப்பாடி பழனிசாமி சவால். சொல்றீங்களா திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க. இன்ப நிதி வந்தால் கூட ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையில் அடிமையாக உள்ளனர் திமுகவினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, பிறகு இன்ப நிதி வந்துட்டார். அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்ப நிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கணும். எவ்வளவு அடிமை பாருங்க, எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க திமுகவுல. மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக மேலமாசி வீதியில் ஆலோசனை கூட்டம். வேட்பாளருக்கு பால்வடியும் முகம் உள்ளதாக குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. சரவணன் என்ற டாக்டர், மருத்துவர், பால்வடியும் முகம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சிரிச்ச முகத்தோடு இருக்கவர், செக்கச்சுவேன்னு இருக்காரு. அவரும் கதாநாயகனா நடிச்சவர், 2 வேடத்துல நடிச்சவர். அவரும் ஒரு கதாநாயகன். அப்ப நம்ம கட்சியே ஒரு பெரிய கதாநாயகர் கொடுவர். எம்ஜிஆர் பிறந்த நாள் போஸ்டரில் அவருடைய படத்துக்கு பதில் நடிகர் அரவிந்த் சாமி படம் இருந்தது.
இதுதான் அதிமுகவின் நிலை. எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோவை போட்டான். எம்ஜிஆருக்கும் அரவிந்த் சாமிக்கும் வித்தியாசம் தெரியல. இதுதான் அதிமுக காரனுடைய நிலைமை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க இயலாது. பானை சின்னத்துடன் விசிகவினர் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் கைவிரிப்பு. தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி போட்டி. ஏழை எளிய மக்கள் சாதி மதம் கடந்த பரிச்சயமான சின்னமாக இருப்பதால் அதில் போட்டியிடுவதாக விளக்கம். இரட்டை இலை என்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் சாதி மதம் மொழி அனைத்தை கடந்து இந்த இரட்டை இலை சின்னம் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பிரபல்யமான பரிச்சயமான அறிமுகமான சின்னம். ஸ்ரீபெரும்புதூர் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்கு சேகரித்த ஜி.கே. வாசன் தொண்டர்கள் கத்தியதும் கையை தள்ளி வைக்கச் சொன்னேன் என சமாளிப்பு. வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஒரு நிமிஷம் இருங்க. கையை நவுத்தீங்க என்ன? வேட்புமனு தாக்கல் உறுதிமொழியை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தமிழில் படிக்க தெரியாமல் திணறியதற்கு திராவிட அரசுகளே காரணம். தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் திறக்காததால் தமது பிள்ளைகள் கூட ஆங்கில வழியில் படிப்பதாக சீமான் வேதனை. கௌசிக் பாண்டியன் அதை படிக்க திணறிட்டாங்க. அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்த நீ தாண்டா தூக்குல தொங்கணும், நீ தாண்டா கவலை பண்ணணும். என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில் படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்லை படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை. தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினால் நடிகர் விஜயுடன் இணைந்து பணியாற்ற தயார். தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் பேட்டி. நல்ல ஒரு பாதையை வகுத்து தந்தால் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் சாலை நடுவே வாகனத்தை நிறுத்தி ஜி.கே. வாசன் வாக்கு சேகரித்ததால் போக்குவரத்து பாதிப்பு. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் வாக்குவாதம். பூட்டியிருந்த வாக்குச்சாவடியான சென்னை குறுக்குப்பேட்டை அருகே அரசு பள்ளியின் கதவை அனுமதியின்றி திறந்து ஆலோசனை நடத்தியதாக புகார். கார்பரேஷன் ஸ்கூல்ல இந்த கேட் திறந்து எப்படி உள்ள மீட்டிங் போடுவாங்க? இது தப்பு இல்லையா? நடக்கும்போது பறக்கும் படையினருக்கு தகவல் அளித்த நிலையில் பூட்டிவிட்டு சென்ற அதிகாரிகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் பல்நோக்கு பணியாளர் லஞ்சம் பெறுவதாக கூறப்படும் வீடியோ. மாவட்ட நிர்வாகம் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. குரூப் 1 மெயின் தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தை இணையதளத்தில் வெளியிட்டது TNPSC. கணித பாடம் நீக்கப்பட்டு அறநெறி மற்றும் நேர்மை என்ற பகுதி புதிதாக சேர்ப்பு. சென்னை திருவொற்றியூரில் மாநகர பேருந்தில் ஏறி பயணிகளின் உடைமைகளை ஆய்வு செய்த தேர்தல் பறக்கும் படையினர்.
இருசக்கர வாகனங்களின் இருக்கைகளை கழற்றி அதிரடி சோதனை நடத்திய அதிகாரிகள். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாய் பறிமுதல். அரசு கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சென்னை நாகர்கோவில் இடையே சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. வரும் 30, 31ஆம் தேதிகளில் காலை 5:15 மணிக்கு எழும்பூரில் இருந்தும் பிற்பகல் 2:10க்கு நாகர்கோவிலில் இருந்தும் புறப்படும் என தகவல். மதுரை கோரிப்பாளையம் அருகே குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்து ஆட்டோவை பறிமுதல் செய்த போக்குவரத்து போலீசார். பிழைக்க விடமாட்டாங்க, நான் சாக போகிறேன் என கூறி ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் படுத்து அலப்பறை. குஜராத்தின் கர்பா பாரம்பரிய நடனத்திற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம். சான்றிதழை பகிர்ந்த பிரதமர் மோடி பெருமிதம். வரும் 3ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டுக்கு செல்கிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி. மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வார் என தகவல். மலேசிய பிரதமர் இம்ரானுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. வர்த்தகம், சுற்றுலா, விமான போக்குவரத்து தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்போது எந்த இடைக்கால நிவாரணமும் வழங்க முடியாது. டெல்லி உயர்நீதிமன்றம் கைவிரிப்பு. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு தன்னிடம் பணம் இல்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். அடுத்த நிதியாண்டின் முதல் பாதியில் கடன் பத்திரங்கள் மூலம் 7.5 லட்சம் கோடி ரூபாய் திரட்ட மத்திய அரசு திட்டம். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க நிதியமைச்சகம் நடவடிக்கை. பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக ராஜாஜியின் பேரன் CR கேசவன் நியமனம். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அறிவிப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குறித்து அவதூறு கருத்துகளுக்கு கடும் கண்டனம் எழுந்ததன் எதிரொலி. தனது கருத்துகளுக்கு மன்னிப்பு கோரினார் பாஜக மூத்த தலைவர் திலீப் கோஷ். மகாராஷ்டிரா மாநிலம் கோந்தியா நகரில் 1,74 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்டதால் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நடவடிக்கை. திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் MP மகுவா மொய்த்ராவுக்கு அமலாக்கத்துறை புதிய சம்மன். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவு. கேரள முதலமைச்சரின் மகள் வீணா விஜயன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. கொச்சின் மினரல் மற்றும் ரூடைல் லிமிடெட் நிறுவனம் வீணா விஜயன் நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக பணம் அனுப்பியதாக புகார். பாஜகவில் இணைந்தார் ஜலந்தர் MP சுஷில் குமார் ரிங்கு. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் நடைபெற்ற சந்தியா ஆரத்தி நிகழ்ச்சி.
கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பங்கேற்பு. கொல்கத்தா விமான நிலைய ஓடுதளத்தில் இண்டிகோ ஏர் இந்தியா விமானங்கள் லேசாக மோதிக்கொண்டதால் பரபரப்பு. விமானிகளின் சாதுரியத்தால் 135 பயணிகள் உயிர் தப்பினர். சத்ரபதி சிவாஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு மும்பையை அடுத்த செம்பூரில் உள்ள அவருடைய சிலைக்கு மரியாதை. ராட்சத கிரேனிலிருந்து மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசா மக்களுக்கு ஸ்பெயின் மனிதாபிமான உதவி. விமானம் மூலம் 26 டன் எடையுள்ள உணவுப் பொருட்களை அனுப்பி உதவிக்கரம். காசா மக்கள் பட்டினியால் வாடும் நிலைக்கு தள்ளப்படுவதாக புகார். நிவாரணப் பொருட்களை சென்றடைவதை இஸ்ரேல் தடுப்பதாக ஐநா குற்றச்சாட்டு. IPL லீக் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 31 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோல்வியை தழுவிய மும்பை அணி. IPL தொடரில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் என்ற புதிய சாதனையை படைத்தது ஹைதராபாத் அணி. மும்பைக்கு எதிராக 277 ரன்கள் குவித்து அசத்தல். மும்பை அணிக்காக 200 போட்டிகளில் விளையாடி ரோஹித் சர்மா சாதனை. 200 என்ற எண் பொறித்த மும்பை அணி ஜெர்சியை வழங்கி கௌரவித்த சச்சின். பஞ்சாப் பெங்களூரு ஆட்டத்தின் போது மைதானத்தில் நுழைந்து கோலியை சந்தித்த ரசிகர் மீது தாக்குதல். காவலர்கள் வெளியில் அழைத்துச் சென்று தாக்கியது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மேட்ரிட் ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து வெற்றி. கனடா வீராங்கனையை 21-16 மற்றும் 21-12 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். வெள்ளை நிற கவுன் அணிந்து கவர்ச்சியாக தோற்றமளிக்கும் திஷா பட்டானி. லேட்டஸ்ட் போட்டோஷூட் புகைப்படம் இன்ஸ்டாவில் பகிர்வு. IPL லீக் தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் அணி. இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை. விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். முக்கிய பகுதிகள் வழியாக நடைபெற்ற திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். காரைக்காலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின வீதி உலா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஓம் நமச்சிவாய முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.